Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்புடன் வரவே நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொன்னமா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் இன்னையில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? அப்ப ரவுண்ட் 1ல நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன பண்ணலாம், ரவுண்ட் 2ல நம்ம பண்ணக்கூடாது. அப்ப எந்தெந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நீங்க என்ன பாத்தீங்கன்னா தெளிவா நீங்க தெரிஞ்சுட்டு அந்த மிஸ்டேக்கை ரவுண்ட் 2ல பண்ணக்கூடாது. சரியா? அதே மாதிரி ரவுண்ட் 2ல எக்ஸ்ட்ரா காம்படிஷன் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத பத்தியும் நாம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப லோ மார்க்கா இருக்கு, ஆனா நான் எலிஜிபிள் மார்க் 129 மேல நான் என்ன சொல்றேன் 127 மேல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப லோ மார்க்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ஆர்ஐ லேப்ஸ் கூட போகலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராட்ல கூட நீங்க படிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணோம். ரவுண்ட் 1ல நம்ம பண்ண மிஸ்டேக், முக்கியமா நம்ம ஸ்டேட் கவுன்சில் நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீ எக்ஸிட்ல வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? அப்ப ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி தெரியாமலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம போடக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்ப அதாவது ஃப்ரீ எக்ஸிட் நம்ம பண்ணதுல, அதாவது நான் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி கேட்ட பேரண்ட்ஸ் நிறைய பேர் நான் சொன்னது என்னன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணாதீங்க, நீங்க ரீஅலாட்மெண்ட் கூட கொடுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணலாம் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படியாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, எப்படியாவது கட்டிடுவாங்க. ஆனா செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டும் போதுதான் அங்க பிரச்சனைகள் வந்து உருவாகும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாமே நம்ம என்ன பண்ணி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப ஃப்ரீ எக்ஸிட்ல நீங்க வெளியே வந்துட்டீங்க. சரியா? பியூர் கவர்மெண்ட் கிடைச்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி செல்ஃப் பைனான்சிங் வித் கவர்மெண்ட் கிடைச்சா கூட கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. செல்ஃப் பைனான்சிங் வித் கவர்மெண்ட் கிடைச்சாலுமே அதர் ஃபீஸ் வந்து என்ன பண்ணாச்சு பாத்தீங்கன்னா அதிகமா போடக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்தெந்த காலேஜ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா? ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க ஃப்ரீ எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துட்டீங்க, ரவுண்ட் 2ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் எல்லாம் தனியா காத்துட்டே இருக்கிறாங்க. ரவுண்ட் 1ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், ரவுண்ட் 2ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தனியா காத்திருக்காங்க. போத் அது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி. அப்ப ரவுண்ட் 2ல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காம்படிஷன் வேற வரப்போகுது. இப்போ வந்து 484க்கு ஒரு எஸ்சி கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இப்ப என்ன பண்ண போறேன், இவர் வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணி வெளியே வந்திருப்பாரு. இப்ப ரவுண்ட் 2ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் ஃப்ரெஷ்ஷா உள்ள வருவாங்க. அவர் வந்து சப்போஸ் ஒரு 500 இல்ல 510 இருந்தாங்க அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிற நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த சீட் இப்ப புதுசா கிடைக்க போற சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா இல்ல 510 எடுத்த ஸ்டூடெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறது நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இதனாலதான் நான் சொன்னது ஃப்ரீ எக்ஸிட் பண்ணாதீங்க, ரீஅலாட்மெண்ட் மேக்ஸிமம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்ப நம்ம கையில எந்த காலேஜுமே இருக்காது. ரீஅலாட்மெண்ட் பண்ணோம், அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கையில ஒரு காலேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெம்புல நம்ம எல்லாம் பார்த்தா செகண்ட் ரவுண்ட் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். சரியா? அதனால இதே மாதிரி தவறுகளை என்ன பண்ணாச்சு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல நீங்க பண்ணாதீங்க. சரியா? அதனால கண்டிப்பா அதாவது ரவுண்ட் 2ல நல்லா யோசிச்சு இதுதான் நமக்கு கடைசி ரவுண்டு, இது மூலியமா நம்ம சீட் எடுத்தா மட்டும் தான் எம்பிபிஎஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல் இண்டியாவா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஸ்டேட் கவுண்டிங்கா இருந்தாலும் சரி நீங்க பண்ண வேண்டியது முக்கியமா சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை பார்த்து தெளிவா நீங்க கொடுங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் அதாவது எனக்கு வந்து பட்ஜெட் அதிகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் கடைசி நாள். யூபியில நம்ம அதாவது அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரெடியா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.